இன்றைக்கி கைமணத்தில் சூப்பரான பால் கொழுக்கட்டை செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது புழுங்கல் அரிசியில் செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு உலக்கு எடுத்தாச்சு. இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஊறணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதை நான் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு. நல்லா கெட்டி அந்த பதத்தில் அரைக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது நல்லா பாலாக உருட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி ஷேப்லையும் போட்டுக்கிடலாம். இப்போ சட்டியில் 1 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். காய்ச்சின பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அந்த உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். உருண்டை போடும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இந்த உருண்டையை போட்ட உடனே கிண்டக்கூடாது. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து கிண்டுனா நல்லா இப்படி வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போ தட்டி வச்சுருக்க வெல்லத்தை சேர்க்கணும். இந்த வெல்லம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கல் மண் எதுவுமே இருக்காது. அதனால் இது அப்படியே நான் வெல்லத்தை சேர்த்துட்றேன். சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிம்பிள் அடுப்பு இருக்கட்டும். இப்போ அந்த கட்டிலாம் கரைஞ்சிரும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கலர் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், வெல்லத்தோட கலர் நல்லா வெல்லமும் பாலும் கலந்து சூப்பராக இருக்குது. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா துருவின தேங்காய் திருவல் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். நல்லா நெய் கொழுக்கட்டை ஃபுல்லாக பரவுற மாதிரி நல்லா ஒரு கிண்டி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. நல்லா வத்திருச்சு. இந்த பால்லாம் நல்ல பதத்தில் இருக்குது. இப்போ சட்டியில் உள்ள ஹீட்டு இது சூப்பரான பால் கொழுக்கட்டை செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். புழுங்கல் அரிசியில் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.